வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிலே இல்லாமல் ரேஷன் பச்சரிசியில் ஒரு வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம் அந்த வத்தலை. இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சு அலசி கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம நைஸாக 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பார்க்கறதுக்கு குருணையெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அது மாதிரி நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா முதல்ல ஒரு முறை போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். திரும்பவும் ஒரு முறை நல்லா நைஸாக இன்னொரு முறை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு கொரன்னு ஒரு மாதிரி ரவை பத்திரத்துலலாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக தொட்டால் மை போல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது நல்லா தேய்ச்சி இது நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நல்லா நைஸாக வெந்திருக்கணும், சட்டுன்னு வெந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டிலே நம்ம வெயிலே இல்லாமல் வீட்டிலே நம்ம செஞ்சு ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது கூட நம்ம பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அதை மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிருக்கேன். அதை நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நிறைய சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா ஒரு பல்ஸ் மூடில் 4 வரமிளகாயை போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அதை ஒட்டி எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். பாருங்கள், நம்ம கலந்து விட்டு இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இது பதம் எப்படி பார்க்குறதுன்னா, இந்த கரண்டி எப்படி கவிழ்த்து வச்சுட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு நல்லா தெரியணும். இந்த மாதிரி அதில் ஒட்டாமல் வருது இல்லைங்களா, அது நல்லா அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்கணும். கரண்டியில் ஒட்டியும் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஆப்ப மாவுலாம் கலந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரைச்சிருக்கணும். நான் ஒரு பானை வச்சுருக்கிறேன். அந்த அலுமினிய பாத்திரம் தான் என்கிட்ட இருந்தேன், அதை வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, 1/4 வாசி தண்ணி ஊற்றி சூடு பண்ணதும் அது மேலே நம்ம ஒரு துணி, வெள்ளை துணி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். ஏன்னா அது மேலே தான் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால் பக்கத்துலேயே நம்ம இது ஒன்றே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. அதனால் பக்கத்தில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நான் அந்த இட்லி தட்டை நடு தட்டு ஒன்று வச்சுருக்கேன். அதை கவுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நிமித்தி வச்சோம்னா நம்ம பிடிச்சி எடுப்போமே, அது நிற்கும் இல்லையா, அதனால் கவுத்தி வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதும் நான் 2 பிளேட் எடுத்துக்கிறேன். 2 பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு நம்ம அதில் இதில் அந்த மாவை எடுத்து அதில் ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி தட்டில் 2 பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி, உங்களுக்கு மெலிசா வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி வட்டமான வடிவத்தில் தொழவி விட்டுக்கோங்க. நல்லா தொழவி விட்டுட்டு அதில் வச்சு நம்ம மூடி வைக்கணும். சிம்மில் தான் இருக்கணும். 2 அடுப்புமே நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஹையில் இருக்கக்கூடாது. தண்ணி சூடாயிடுச்சுன்னா போதும், சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இது உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி எடுத்திங்கன்னா சட்டுன்னு ஒரு 1/2 நிமிஷத்துலேயே வெந்துடும். சட்டுன்னு இந்த பக்கமும் ரெடியாகவும் அந்த பக்கமும் ரெடியாகவும் நம்ம கடகடன்னு 2 பாத்திரத்தில் வச்சு நம்ம சூப்பராக பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தான் வச்சேன், எடுத்துகிட்டு பாருங்கள், அது கண்ணாடி பதத்தில் இது மாதிரி வெந்து வரும். அந்த மாவு கண்ணாடி பதத்தில் பார்க்கும்போது வெந்தது கண்ணாடி பதத்தில் இருக்கும். அதை எடுத்து நம்ம இன்னொன்று ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதை உள்ளே வச்சிடலாம். அது உள்ளே வச்சுட்டு நம்ம மூடிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் மாற்றி செய்யலாம். இதுக்குன்னு பாத்திரமும் இருக்குது. நம்ம ஸ்டாண்டு மாதிரி வரும், பிளேட்டுங்க ஒரு 6 பிளேட் வரும். அது மாதிரி கூட நம்ம கடைங்களில் வாங்கி ஊற்றி நம்ம ஆவியில் வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம். சட்டுன்னு வேலை ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு கரண்டியை வச்சு எடுத்து லேசாக எடுத்திங்கன்னா கையிலே நமக்கு அப்படி ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இலை மாதிரி வரும் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ இது மாதிரி. அதே மாதிரியே இன்னொன்றும் ஊற்றி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 2வது இது மாதிரி வச்சுன்னா அதே மாதிரி நல்லா வெந்துருச்சா, அப்படியே கண்ணாடி பார்த்து நமக்கு நல்லாவே தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நல்லா பார்க்குறதுக்கு. இதில் திரும்பவும் நான் ஊற்றி வச்சு மூடியிருக்கேன் பாருங்கள். அதை நல்லா ஊற்றி தொழவிட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் போட்டு மூடிடணும்.
உங்கள்கிட்ட கிளாஸ் லிட்டு இல்லைன்னா கூட நீங்கள் வேறு எதனா ஒரு மூடி கூட அதை வச்சு மூடிக்கலாம். அது ஆவியில் வேகணும், ரெண்டுமே ஆவியில் தான் வேகணும். அதையும் மூடி வச்சு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து மூடி வச்சுட்டு இப்போ எடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு. அது அப்படியே வெந்ததும் நமக்கு தெரியும். கிளாஸ் பவுலில் நம்ம மூடி வச்சோம்னா கண்ணாடி இதில் நமக்கு அது வெந்து வர்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால் அது நல்லா கண்ணாடி பத்தில் வந்ததுனால நம்ம பார்க்காமையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்து பார்க்காமே அப்படியே எடுத்தோம்னா எப்படி வருது பாருங்கள். அப்படியே லேசாக அப்படி வச்சு எடுத்தோம்னாவே அப்படியே வந்துடும் கையோட. அதையும் நல்லா அப்படி எடுத்து இது மாதிரி வச்சு பாருங்கள் எத்தனை இது மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே நமக்கு சட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். 2 அடுப்புலையும் வச்சு பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஃபேன் காற்றுலே காய வச்சிடலாம். தனியாக போட்டு ஒரு நல்ல ஷீட் ஒன்று போட்டு ஏதாவது ஒரு மைக்கா கவர் ஷீட்டோ எது இருந்தாலும் அதை நம்ம ஃபேன் காற்றுக்கு இல்லை அடியில் போட்டு ஒன்றா பரப்பி வச்சு ஒரு 2 நாள் வச்சிங்கனாவே சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எப்படி செம்மையாக கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப நம்ம வீட்டிலே கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே ரேஷன் பச்சரிசிலேயே வெயிலே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை 2 வாட்டி திருப்பி போட்டு நல்லா இது 2 நாளைக்கு ஃபேன் காற்றுல வச்சிங்கனாவே ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னாலும் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இது நல்லா வெயிலே தேவையில்லைங்க. நல்லா இது மாதிரி பாருங்கள், நல்லா இது முறுன்னு பாருங்கள் எப்படி வந்துருச்சு. இதை மாதிரி 2 நாள் ஃபேன் காற்றுலேயே நல்லா காஞ்சிரும். அதை நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் தின்னாக ரொம்ப கொஞ்சம் கிணமாக ஊற்றிட்டேன். நீங்கள் மெலிசாக கூட ஊற்றி நைஸாக ஊற்றி கூட தேய்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் பொரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா முதல்ல நல்லா ஹை தீயில் வச்சு நல்லா காய வச்சுடுங்க. எண்ணெயை காய வச்சுட்டு அப்புறம் சிம் தீயில் வச்சுட்டு நிதானமாக பொரிச்சு எடுங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிடணும்ல, வெறும்னாவே பசங்க இதை பொரிச்சு வச்சிங்கன்னா காலி ஆகிடுங்க வீட்டில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்லேயே நீங்களே பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரெசிபி நான் செஞ்சு காமிக்கிறேன். கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும். டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.